தமிழகத்திலே தமிழ் மொழியின் வாயிலாகத்தான் கற்க வேண்டும் என்பதைத்தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. நம்முடைய தமிழகத்தில் தமிழிலே கல்வி கற்பது என்பது அநேகமாக மறைந்து வருகிறது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட வேண்டும். அதில் மும்மொழி கொள்கை என்று வருகிற பொழுது மூன்றாவது மொழியாக நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். கன்னடம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், மலையாளம் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், தெலுங்கு வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம், இந்தி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம் என்றுதான் அது அந்த கொள்கை வகுக்கப்பட்டிருக்கிறதே தவிர எந்த மொழியும் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் காரணமாக திணிக்கப்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 12ஆம் தேதி இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் தொகுதி வருவரை எதிர்ப்பும் திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறாங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லாமே அரசியலாக்கப்படுவது என்பது சாதாரணமான விஷயமாக நடைபெற்று வருகிறது. இந்தி திணிக்கப்படவில்லை என்பது உண்மை. அதற்காக ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. இரண்டாவது, இந்த தொகுதி வரையறுக்கப்படும் என்பது எந்த விதத்திலும் தமிழகத்தில் இருக்கிற 39 தொகுதிகளுக்கு குறைவாக அந்த வரமுறை இருக்காது என்பதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆக இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அரசியல் செய்வது என்பது தமிழகத்திலே வாடிக்கையாகி இருக்கிறது. அந்த வாடிக்கைகளில் இதுவும் ஒன்று. வட மாநிலங்களில் ஒரு மொழி கொள்கை தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழகத்திற்கு எதற்காக மும்மொழி கொள்கை? எங்கே ஒரு மொழி? வட மாநிலத்தில் இருக்கவங்க தமிழ் கற்றுக்கொள்ளட்டும், நடவடிக்கை எடுப்பாங்க. அவர்களை தமிழைத்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாம் சொல்ல முடியும்? இந்தியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லாத ஒரு அரசாங்கம் தமிழை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல முடியாது.